வெல்கம் டு மெஜல் அண்ட் மெஜல் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 2 ஆஃப் த லெசன் ஜேனர் 7th இங்கிலீஷ் யூனிட் 3 டேர்ம் 3 ஃபார் சமச்சீர் கல்வி அதை தான் பார்க்க போகிறோம். ஜெயின் ஏர், இந்த ஏஐஆர் ஏர் இருக்குல்லையே அந்த மாதிரி தான் சொல்லணும், ஜெயின் ஐயர்லாம் இல்லை. ஜெயின் ஏர். மிஸ்ஸஸ் ரீட் சொல்கிறா த ரெட் ரூம் டூ அஸ் ஐ சே. ஓகே, அதே தான் பேசி. பெசி சொல்கிறா டிண்ட் ஐ சே, நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல அப்படின்னு. ஜெயின் யார்கிட்ட? ஜெயின்ட்ட சொல்கிறா, நான் சொன்னேன்ல அவள்கிட்ட வேணும் வச்சுக்காதேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ த்ரூ த புக் அட் மீ, அவன் என் மேலே புக்கை எரிஞ்சான் அப்படின்னு ஜெயின் சொல்கிறா. பெசி சொல்கிறா கம் குவிக்லி, சீக்கிரவா. வாட் ஷாக்கிங் பிஹேவியர் ஃபார் எ யங் கேர்ள். என்ன நான் தான் சொன்னேன்னு கேட்டுக்கலையே, என்ன பிஹேவியர் உண்டது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். பெசி பிரிங்ஸ் ஜான் டு ரெட் ரூம் அண்ட் லீவ்ஸ் ஹர் தேர். ரெட் ரூம் கூட்டு போய் அவளை அங்கே விட்டுறா. ஜெயின் கொலாப்சஸ் டு த ஃப்ளோர் அண்ட் கிரைஸ். ஜான் வந்துக்கிட்டு அப்படியே சரிஞ்சு தரையில் விழுந்து அழுறா. ஷீ ஹியர்ஸ் சம் நாய்ஸ் அண்ட் ஸ்க்ரீம்ஸ். திரும்ப பார்த்தீங்கன்னா ஏதோ சத்தம் கேட்குது, அதை பார்த்துட்டு திரும்ப பிரீச்னு கத்துறா. ஜெயின் அங்கே இருந்து பெசி லெட் மீ அவுட், ப்ளீஸ் லெட் மீ அவுட், ஹெல்ப் மீ பெசி. பெசி என்னை வெளியே விடு, என்னை வெளியே விடு, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு பெசி அப்படின்னு சொல்கிறா. மிஸ்ஸஸ் ரீட் அண்ட் பெசி அப்பியர் அவுட் இன் த ஹால். மிஸ்ஸஸ் ரீடும் பெசியும் வந்துக்கிட்டு ஹாலில் வந்துட்டு இப்போ காமிக்கிறோம், நம்ம ஹாலில் காமிக்கிறோம். மிஸ்ஸஸ் ரீடும் வாட் இஸ் த ஹாரிபிள் சைல்டு அப் டு நவ். என்ன அந்த பயங்கரமான பிள்ளைக்கு என்ன சொல்கிறாவ, என்ன வேணுமா அவளுக்கு? பெசி சொல்கிறா மிஸ் ஜெயின் ஆர் யூ ஆல் ரைட். ஜெயின் நீ நல்லா இருக்கியா, ஒன்றும் இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்குறா. ஜெயின் சொல்கிறா லெட் மீ அவுட் ப்ளீஸ் பெசி, நீ என்னை வெளியே விடு ப்ளீஸ் பெசி அப்படின்னு சொல்கிறா. பெசி சொல்கிறா ஆர் யூ ஹர்ட், வாட்ஸ் த மேட்டர், உனக்கு என்ன அடிப்பட்டுச்சா, உனக்கு என்னமா அது அடிபட்டு ரத்தம் வந்திருக்கா, வாட் இஸ் த மேட்டர், என்ன விஷயம் அப்படிங்கிறா. ஜெயின் சொல்கிறா ஐ ஹர்ட் சம்திங், எனக்கு என்னமோ சத்தம் கேட்டுச்சு, ப்ளீஸ் அன்லாக் த டோர், என் டோர், ஏன்னா உள்ளே இருக்க ஹாலில் இருக்காங்க, ப்ளீஸ் அன்லாக் த டோர், என் டோரை திறந்து விடு அப்படின்னு சொல்கிறான். மிஸ்ஸஸ் ரீட் சொல்கிறாங்க ஸ்டாப் தி ஸ்க்ரீமிங், இந்த சத்தம் போகிறத நிறுத்து. ஐ வில் நாட் பி டேக்கன் இன் பை யுவர் ட்ரிக்ஸ் ஜெயின். நீ பண்ணுற இந்த ட்ரிக்குக்கெல்லாம் நான் உடன்பட மாட்டேன் ஜெயின், அதை பார்த்தா நான் பயந்துட மாட்டேன். ஐ ஷால் லெட் யூ அவுட் இந்த மார்னிங், உன்னை காலையில் வெளியே விடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜெயின் இஸ் லெஃப்ட் இன் ரூம். வென் ஷி வேக்ஸ் அப் பெசி இஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு ஹர். ஜெயின் இஸ் கன்ஃபியூஸ்ட். கதவு பூட்டின ரூமில் படுத்துட்டா, அந்த ரூமில் இருக்கிறா. திரும்பி முழிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் பெசி உட்காந்துருக்கா. இவள் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, ரொம்ப தான் பூட்டியிருந்தாங்களே, நம்ம என்ன பண்ணுறோம், பெசி எப்படி உள்ளார வந்தா அப்படின்னு அவள் கன்ஃபியூஸ் ஆகிட்டா. வேர் பெசி, எங்கே இருக்கிறேன் பெசி, இந்த என்ன சொல்லுவாங்களே நான் எங்கே இருக்கிறேன் காலையில் எழுந்திரிச்சு அந்த மாதிரி தான். வேர் பெசி, எங்கே இருக்கிறோம் நம்ம அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் பெசி ஜெயின், நான் தான் பெசி இருக்கிறேன் ஜெயின். யூ ஹவ் பீன் அஸ்லீப் ஓவர் எவர் சோ லாங், ரொம்ப நேரமாக நீ தூங்கிட்ட. இட்ஸ் நியர்லி டின்னர் டைம், இது ஏறக்குறைய சாப்பாடு நைட்டு சாப்பாட்டு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னான். ஆம் ஐ இல், ஐ ஃபீல் ஸோ இல், எனக்கு உடம்பு சரியில்லையா, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி தோணுது அப்படின்னு சொல்கிறார். டாக்டர் ஹேஸ் பீன் அண்ட் கான், டாக்டர் வந்துட்டு போயிட்டார். ஹீ சேஸ் இட்ஸ் ஃபீவர், அவர் சொல்கிறாரு ஒரு காய்ச்சல்னு சொல்கிறாரு. உடனே ஜெயின் சொல்கிறா ஐ கோயிங் டு டை, நான் சாக போகிறேனா அப்படின்னு ஜெயின் கேட்குறா. பெசி சொல்கிறா நோ சைல்டு, இல்லை குழந்தையே, யூ வில் பி ஆல் ரைட் வித் இன் அ வீக், ஒரு வாரத்தில் நீ எல்லாம் சரியாயிருவேன். யூ ஃபெல் சிக் இன் த ரெட் ரூம் வித் கிரையிங் ஐ சப்போஸ், நீ வந்துட்டு அந்த ரெட் ரூமில் வந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்ததில் தான் நீ வந்துக்கிட்டு நோயாளி ஆயிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் நாட் கிரையிங் பெசி, இது நான் அழுததில்லை பெசி. ஐ ஹர்ட் சம் நாய்ஸ், எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஐ சா சம்திங், நான் எதையோ பார்த்தேன் அப்படின்னு. பெசி சொல்றா டோன்ட் அப்செட் யுவர் செல்ஃப் அகேன், நீ திரும்ப உன்னையே படுத்திக்காத. நவ் யூ நீட் டு ரெஸ்ட், நீ வந்துட்டு நீ இப்போ ரெஸ்ட் எடுக்கணும். இட் வாஸ் அங்கிள் ரீட்னா, அது யாரும் இல்லை, இட் வாஸ் அங்கிள் ரீடு, அவர் தான் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக கதையில் இங்கே கொடுக்கல. ஆக்சுவலாக அங்கிள் ரீடு இறந்து போயிட்டார் அவர். இந்த பொண்ணு வந்துக்கிட்டு அவரோட ஆவி தான் அந்த ரூமில் இருக்குது அப்படின்னு அவன் நினச்சிக்கிறா அப்படிங்கிறதான் விஷயம். தேர்ஃபோர் பிசாசை கண்டு பயத்தை கண்டு அது வந்துட்டு அந்த அங்கிள் ரீட் வந்து சத்தமும் போட்டார் அப்படின்னு இந்த பொண்ணோட நினைக்கிறதுனால தான் இந்த பொண்ணு இப்படி சொல்லுதுங்கிறதான் கதை. இது நம்ம புக்கில் வந்து அங்கிள் ரீட்னு வராது, ஏன்னு வராது. ஆக்சுவலாக வந்து அங்கிள் ரீட் வந்து இறந்து போயிட்டாரு, அவருடைய ஆவி தான் வந்துருச்சு, அதை பார்த்தா இவ பயந்து காய்ச்ச வந்துருச்சு அப்படிங்கிறதான் கதை. நோ மோர் டாக்கிங், க்ளோஸ் யுவர் ஐஸ், ஒன்றும் பேசாத, கண்ணை மூடு, ஐ வில் ஸ்டே வித் யூ, நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு பெசி சொல்கிறா. ஜெயின் சொல்கிறா ஐ ஷால் நெவர் ஃபர்கெட் இட், நான் எதை ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஜெயின் ஃபால்ஸ் அஸ்லீப், ஜெயின் தூங்கிடுறா. பெசி சொல்கிறா புவர் சைல்டு, ஐ டூ பிலீவ் இட், ஐயோ பாவம் அந்த பிள்ளை, ஆனால் நீ சொல்கிறத நான் நம்புகிறேன், அது அவரோட ஆவி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறான். ஆஃப்டர் திஸ் இன்சிடென்ட் மிஸ்ஸஸ் ரீட் ரைட்ஸ் அ லெட்டர் டு மிஸ்டர் ப்ராக்கிள்ஹர்ஸ்ட் ஹூ இஸ் ரன்னிங் எ ஸ்கூல் லாவுட். ஹீ விசிட்ஸ் கேட்ஷெட், ஜெயின் இஸ் சென்ட் டு லாவுட் வித் ஹிம். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சரி வச்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக மிஸ்டர் ப்ராக்கிள்ஹர்ஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு தான் ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அவர் வர்றாரு, அவர் வந்து ஒரு ஸ்கூல் வச்சிருக்கிறாரு லாவுட்டில். வந்து கேட்ஷெட்டில் விசிட் பண்ணிவிட்டு அவங்கள பார்த்துட்டு அவங்கள ஜெயினை வந்துட்டு அவரோட அனுப்பி வச்சிடறாங்க அப்படின்னு கதை. ஸோ நெக்ஸ்ட் பாட்டுக்கு வந்துட்டோமா, அட் லாவுட். லாவுட் என்னாச்சுன்னு பார்ப்போம்.
இந்த டிரைவர் wakes up ஜெயின். டிரைவர் வந்து ஜெயினை எழுப்பிடுறாரு. she is let off at the gates of Lowood. நீங்கள் டிரைவர்னாக்க நீங்கள் கார் டிரைவர்னு இருக்கீங்க, அது வந்துட்டு குதிரை வண்டி டிரைவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம. ஸோ குதிரை வண்டியில் தான் போயிருப்பாங்க. she is let off at gates of Lowood. லாவுடோட கேட்டில் விட்டுறாங்க. she meets மிஸ் மில்லர் அண்ட் மிஸ் டெம்பிள். அவன் வந்துட்டு மிஸ் மில்லர் அப்படிங்கிற ஒரு லேடியையும் மிஸ் டெம்பிள் அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்கன்னு இந்த கதை தொடங்குது. ஆக்சுவலாக அது ப்ராக்லஸ்ட் இருக்கார் இல்லையா, அந்த ஸ்கூல் நடத்துகிறவர் ஹெட் மாஸ்டர். அவர் ரொம்ப மோசமான மனுஷன். அவர் வந்துக்கிட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வர்ற ஃபண்டெல்லாம் வந்துட்டு அவர் ஃபேமிலியை ரொம்ப நல்லா பணக்கார ஃபேமிலியாக வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இங்கே பிள்ளைங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு போடாமல் ஒழுங்காக வந்துட்டு மெடிசின் கொடுக்காம வச்சு நடத்துகிறாரு அப்படிங்கிற பேக்ரவுண்டோட அதை படிக்கணும். நமக்கு இங்கே மிஸ்டர் ப்ரோக்கலஸ்ட் வந்துட்டு இங்கே நமக்கு சீனில் வரவே இல்லை. பட் ஆக்சுவலாக லாவுடுங்கிற ஸ்கூல் வந்து இந்த பொண்ணு அங்கேயும் கஷ்டப்படுறாது காரணம் யாருனாக்கும் அந்த ஹெட் மாஸ்டர் ப்ரோக்கலஸ்ட் தான் அப்படிங்கிற பேஸை வச்சுக்கிட்டு நீங்கள் கதையை படிங்க. மிஸ் மில்லர் ஜேனர் ஜேன் சொல்கிறாங்க எஸ் மேடம். மிஸ் மில்லர் சொல்கிறாங்க திஸ் வே, இப்படி வாங்க. தே கிராஸ் த ஸ்டேஜ் வேர் மிஸ் டெம்பிள் இஸ் வெயிட்டிங். அவங்க இந்த சொல்கிறாங்களே அந்த ஸ்டேஜில் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறாங்க. அங்கே தான் மிஸ் டெம்பிள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜெயின் என்டர்ஸ் எ டார்க் ஸ்டோன் பில்டிங். ஜெயின் வந்து உள்ளார போகிறது வந்துட்டு ஒரு கருப்பான ஒரு ரொம்ப இருட்டாக இருக்கக்கூடிய ஸ்டோன் பில்டிங். உங்களுக்கு தெரியும் பழைய காலத்து நம்ம ஸ்கூல்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த கான்வென்ட் ஸ்கூல்ஸு அந்த மாதிரிலாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டி ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே கல்லுலேயே கட்டிருப்பாங்க, கருங்கல்லே கட்டியிருப்பாங்க. உள்ளார வரும்போது இருட்டாக தான் இருக்கும், ரொம்ப டார்க்காக இருக்கும். ஆல் ஆர் குவைட், எல்லாம் அமைதியாக இருக்குது. ஷி நீதர் சீஸ் ஆர் ஹியர்ஸ் எனி அதர் ஸ்டூடெண்ட். அவள் வந்து வேறு யாரை ஸ்டூடெண்ட்டையும் பார்க்கவும் இல்லை, அந்த எந்த சத்தமும் கேட்கவும் இல்லை. அவ்வளவு டிசிப்ளினாக அந்த ஸ்கூலை வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலாக மிஸ் டெம்பிள் சொல்கிறாங்க திஸ் சைல்டு இஸ் வெரி யங் டு பி சென்ட் அலோன். இந்த பொண்ணை எப்படி தனியாக அனுப்புனாங்க, இது ரொம்ப சின்ன பிள்ளை, தனியாக அனுப்பியிருக்க கூடாது. ஷீ ஹேட் பெட்டர் பி புட் டு பெட் சூன். அவளை சீக்கிரமாக பெட்டில் படுக்க வைங்க. ஷீ லுக்ஸ் டயர்ட். ஏன்னா ட்ராவல் பண்ணி வந்திருக்கா இல்லையா, அதனால ரொம்ப ரொம்ப டயர்டாக தெரியுறா. ஆர் யூ டயர்ட், நீ ரொம்ப டயர்டாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஜெயின் சொல்கிறாங்க எ லிட்டில் மேடம், கொஞ்சம் டயர்டாக இருக்கு மேடம் அப்படின்னு ஜெயின் சொல்கிறாங்க. மிஸ் டெம்பிள் சொல்கிறாங்க அண்ட் ஹங்க்ரி டூ நோ டவுட், பசியாகவும் தான் இருக்கிற அப்படி தானே, சந்தேகமே இல்லை. லெட்டர் ஹேவ் சம் சப்பர் பிஃபோர் ஷி கோஸ் டு பெட். மிஸ் மில்லர் அவங்க பெட்டு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு முதல்ல அவங்க சப்பர் கொடுங்க சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திரும்பி ஜெயின் பக்கம் திரும்பி இஸ் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் யூ ஹேவ் லெஃப்ட் யுவர் பேரண்ட்ஸ் டு கம் டு ஸ்கூல் மை லிட்டில் கேர்ள். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா உனக்கு பேரண்ட்ஸை விட்டுட்டு ஸ்கூலுக்கு வர்றதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஜெயின் சொல்கிறாங்க மை பேரண்ட்ஸ் ஆர் டெட். என் பேரண்ட்ஸ்லாம் என் பெற்றோர்லாம் இறந்து போயிட்டாங்க. மிஸ் டெம்பிள் சொன்னாங்க ஓ ஐ சி, கேன் யூ ரீட் அண்ட் ரைட், உன்னால் வாசிக்க எழுத முடியுமா அப்படின்னா. ஜெயின் சொல்கிறா எஸ் மேடம், ஆமாம் மேடம் முடியும் என்னால் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ் டெம்பிள் திரும்ப கேட்குறாங்க அண்ட் ஷூ தைக்க தெரியுமா, டு யூ ஷூ, நீ தைக்கிறியா அப்படின்னு. ஜெயின் சொல்கிறாங்க எ லிட்டில், கொஞ்சம் தெரியும் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ் டெம்பிள் திரும்ப டச்சஸ் ஹர் சீக்ஸ் ஜென்ட்லி, அவன் கண்ணத்தை தொட்டு ஐ ஹோப் யூ ஷால் பி அ குட் கேர்ள் ஜேனர். ஜேனர், நான் திரும்ப சொல்கிறேன், ஜேன் ஐயர்லாம் இல்லை, ஜேனர் ஏர் ரைட். நீ ரொம்ப நல்ல பிள்ளையா பொண்ணாக இருப்பேன்னு நினைக்கிறேன் ஜெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் மேடம் அப்படின்னு திரும்ப ஆமாம் மேடம் அப்படின்னு அதுக்கும் சொல்கிறாங்க. இப்போ மிஸ் மில்லர் அண்ட் ஜெயின் எக்ஸிட். மில்லரும் ஜேனும், ஏன்னா ஜேனை கூட்டு போன சாப்பாடுக்கு அது கூட்டிகிட்டு போயிடுறாங்க. த நெக்ஸ்ட் டே மிஸ் மில்லர் அண்ட் ஜெயின் என்டர் வைடு லாங் ரூம். தேர்ஃபார் அடுத்த நாள் வந்துட்டு அதே மில்லரும் ஜெயினும் ஒரு ரூம்குள்ளே என்டர் பண்ணுறாங்க. தேர் ஆர் மெனி கேர்ள்ஸ் ஆஃப் ஏஜ் 10 to 20. அங்கே வந்து நிறைய பொண்ணுங்க இருக்காங்க 10 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும். ஆல் ஆர் யூனிஃபார்ம்லி ட்ரெஸ்ட். அந்த எல்லாமே யூனிஃபார்மாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. த ரூம் இஸ் நாய்ஸி, ரூம் ரொம்ப சத்தமாக இருக்குது. டு யூ ஃபைண்ட் அவுட், பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் ஸ்கூல் இருக்கும். யாராவது பொய் சொன்னாங்கன்னா பொய் சொன்னது கழுத்தில் வந்து லயர் அப்படின்னு ஒரு போர்டை மாட்டி நிற்க வச்சுருவாங்க. இந்த மாதிரி தான் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு இருப்பாங்க. இது லாவுட் ஸ்கூலை பற்றி இந்த வந்து ஒரு படமாக எடுக்கும்போது வந்த ஃபோட்டோஸ் தான் நான் போட்டிருக்கேன் இதில் நான். ஓகேயா, ஓகே, அடுத்தது போவோம். மிஸ் மில்லர் அண்ட் ஜெயின் எக்ஸிட். மிஸ் மில்லரும் ஜெயினும் வெளியே போயிடுறாங்க. த நெக்ஸ்ட் டே மிஸ் மில்லர் சொல்கிறாங்க சைலன்ஸ், ஏன்னா சத்தம் போட்டுருக்காங்க அதனால சைலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேர்ள்ஸ் குவைட் அண்ட் இமீடியட்லி, பிள்ளைங்கள்லாம் உடனே அமைதியாகிடுது. கோ டு த வாஷ், எல்லாம் க்ளீன் பண்ண போங்க, வாஷ் பண்ண போங்க. when the girls get there they hesitate. அங்கே போயிட்டு அந்த பொண்ணுங்க ரொம்ப தயங்குறாங்க. வாட் இஸ் த மேட்டர், டைம் டு வாஷ், என்ன விஷயம், இப்போ கழுவுறதுக்கு நேரம். உடனே கேர்ள்ஸ் சொல்கிறாங்க மிஸ் மில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ் மில்லர் சொல்கிறாங்க வாட் இஸ் இட், என்ன சொல்ல பாருங்கன்னு. கேர்ள்ஸ் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு சொல்லுது the water is frozen again. வாட்டர் உறைஞ்சு போச்சு, எப்படி நாங்கள் வாஷ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. மிஸ் மில்லர் வெரி வெல் மானிட்டர்ஸ், சரி ஓகே, தலை லீடர்ஸ்லாம் இருப்பீங்கல்ல, ரிமூவ் த பேசின்ஸ், அதை துவைக்கிறதுக்காக பேசின் அந்த பேசின்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ் டெம்பிள் என்டர். மிஸ் டெம்பிள் உள்ளார நுழைகிறாங்க. தெரிஞ்சு மிஸ் மில்லர்ட்ட த நியூ கேர்ள் வேர் ஷால் ஐ புட் யுவர் மிஸ் டெம்பிள், அந்த புது பொண்ணு வந்துச்சுல அதை எங்கே போடட்டும் நான் அப்படின்னு கேட்குறாங்க. மிஸ் டெம்பிள் சொல்கிறாங்க perhaps the fourth form 4th கிளாஸில் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ் மில்லர் சொல்கிறாங்க பட் ஷீ இஸ் சோ லிட்டில், அவர் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்காளே அப்படின்னு சொல்கிறாங்க.
உடனே மிஸ் டெம்பிள் சொல்கிறாங்க, ஷி கேன் ரீட் அண்ட் ரைட், அவளால் எழுதவும் வாசிக்கவும் முடியும். ஐ திங்க் ஷி வில் டூ வெல் தேர், நான் நினைக்கிறேன் 4th அவன் நல்லா பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ் மில்லர் சொல்கிறாங்க, எஸ் மிஸ் டெம்பிள், ஓகே மிஸ் டெம்பிள், நான் அப்படி செஞ்சுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயின் புட் இன் ஃபார்ம் 4. ஜெயினை வந்து 4ஆம் கிளாஸில் போட்டாங்க. ஆஃப்டர் லஞ்ச் மிஸ் மில்லர் ஆஸ்க் த கேர்ள்ஸ் டு கோ டு த கார்டன். இப்போ மிஸ் மில்லர் வந்துக்கிட்டு சாப்பாட்டுக்கு பிறகு எல்லாத்தையும் கார்டனுக்கு போச்சுறாங்க. மிஸ் மில்லர் அண்ட் மிஸ் டெம்பிள் எக்ஸிட் அண்ட் ஹெலன் என்டர்ஸ். மிஸ் மில்லரும் மிஸ் டெம்பிளும் வெளியே போயிடுறாங்க. ஹெலன் உள்ளார் நுழையிறாங்க. சிட்ஸ் அண்ட் ரீட்ஸ் அ புக். அப்போ இது வந்து எங்கே தோட்டத்தில் கார்டனில் வந்துட்டு ஹெலன் உட்காந்து வாசிக்கிட்டு இருப்பா. அதுதான் புக்கில் பார்த்தீங்கன்னா அதில் படமாக போட்டிருப்பாங்க. உட்காந்து வாசிக்கிட்டு இருக்கா. ஜெயின் இப்போ பக்கத்தில் போய், இஸ் யுவர் புக் இன்ட்ரெஸ்டிங், உங்கள் புக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஹெலன் சொல்கிறாங்க, ஐ லைக் இட், எனக்கு பிடிச்சிருக்கு. ஹேண்ட்ஸ் இட் டு ஹர், அதை வந்துட்டு அவளுக்கு கொடுக்குறாங்க. அது புக் அந்தப்பா, யூ மே லுக் அட் இட், பாருங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. ஜெயின் சொல்கிறாங்க, ஜெயின் லுக்ஸ் அட் த புக். ஜெயின் புக்கை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஐ திங்க் இட் இஸ் டூ டிஃபிகல்ட் ஃபார் மீ, நான் நினைக்கிறேன் இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப கொடுத்துட்றாங்க. உடனே ஹெலன் சொல்கிறாங்க, யூ ரீட் ஒன் ஆஃப் யுவர் ஏஜ், உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று வாசி சொல்கிறாங்க. உடனே ஜெயின் சொல்கிறாங்க, மை நேம் இஸ் ஜேன் ஏர், நான் வந்துட்டு ஜேன் ஏர். வாட்ஸ் யுவர் நேம், உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஹெலன் பர்ன்ஸ், என் பேர் ஹெலன் பர்ன்ஸ் அப்படின்னு ஹெலன் சொல்கிறாங்க. ஜெயின் உடனே, கேன் யூ டெல் மீ வாட் த ரைட்டிங் ஆன் ஸ்டோன் ஓவர் த டோர் மீன்ஸ், வாட் இஸ் லாவுட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல திரும்ப பார்க்கணும், ஒரிஜினல் ஸ்டோரியில் வந்துட்டு இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் வந்து பேசுவாங்க. பேசும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி வார்த்தை ரைட்டிங் ஆன் த ஸ்டோன் ஓவர் த டோர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. சொல்லுவாங்க, லாவுட் ஒரு இன்ஸ்டிடியூஷன், இது எதுக்கு நடத்துன்னு தெரியுமா அப்படின்னு பேசியிருப்பாங்க. அதை பற்றி அவங்க கேட்குறாங்கன்னு வருது. அது இல்லாதனால இது புதுசாக தெரியும். பட் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு பேச்சை பற்றி இவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. உடனே ஹெலன் சொல்கிறா, இன்ஸ்டிடியூஷனா அப்படின்னு கேட்டுட்டு, திஸ் ஹவுஸ் வேர் யூ ஹேவ் கம் டு லிவ், லாவுட் இன்ஸ்டிடியூஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, நீ எங்கே வந்து படிக்க வந்துட்டு தங்க வந்துருக்கிறியோ அதுதான் லாவுட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஹெலன் சொல்கிறாங்க. ஜெயின் கேட்குறாங்க, அண்ட் ஒய் டு தே கால் இட் இன்ஸ்டிடியூஷன், ஏன் இதை இன்ஸ்டிடியூஷன் சொல்கிறாங்க, இஸ் இட் எனிவே டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர் ஸ்கூல்ஸ், இதுவும் ஸ்கூல் தானே, எதை இன்ஸ்டிடியூஷன் சொல்லணும், இது என்ன ஸ்கூலை தவிர வேற என்னமா வித்தியாசமாக என்னமா இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பார்ட் 2. வாட்ச் பார்ட் 3 in the same playlist. Like, share, comment and do subscribe Majoran Vision Academy. Thank you.